Hi friends, இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன்ல மென்சுரேஷன்ல அடுத்த ஷேப் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுவரை என்னெல்லாம் ஷேப்ஸ் பார்த்தோம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், எல்லாமே பக்காவா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு ரீகேப் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு வாங்க, சரியா? ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அந்த வீடியோஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ மேலே ஐங்கிற ஐக்கான்லேயே உங்களுக்கு அதுக்கான ரீகேப் வீடியோஸ் இருக்கும், சரியா? ஸோ ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ், பேரலோகிராம், ஒரு ரூம்க்கு எப்படி ஏரியா கேல்குலேட் பண்ணுறது, ஃப்ளோர், சீலிங் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். தென் ராம்பஸ் பார்த்தோம், ட்ரெபீசியம் பார்த்தோம், சர்க்கிள் பார்த்தோம். இது என்னெல்லாம் மாடல் ப்ராபபிலிட்டி இருக்கு, என்னெல்லாம் கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கான 2D ஷேப்ல லாஸ்ட் 2D ஷேப் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் தான், சரியா? ஸோ ட்ரையாங்கிள்ங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக், கொஞ்சம் ப்ராடான டாபிக், சரியா? ஸோ நான் கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய ஒரு டாபிக், சரியா? ஸோ இது எப்படி தெளிவாக நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோவை லாஸ்ட் வரை நான் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் 10 சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் 5 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னா முக்கோணம், சரி? இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ட்ரையாங்கிள் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ட்ரையாங்கிள் கான்செப்ட்லேயே நிறைய முக்கியமான ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள்னா என்ன? முக்கோணம், அதாவது மூணு சைடு இருக்கும், 3 ஆங்கிள் இருக்கும், சரியா? ஸோ இதோட ஏரியா, ஒரு ஜென்ரலான ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதோட ஏரியா எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பாருங்க. ½ × b × h. ஸோ பிங்கிறது உங்களோட பேஸ், ஸோ அந்த ட்ரையாங்கிளோட பேஸ், அந்த அடிப்பாகம் தான் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் ஹைட் அல்லது அல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஹைட், சரியா? அல்டிடியூடும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில கொஸ்டின்ல, ஹைட்னு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ பேஸ் இன்டூ ஹைட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏரியானாலே 2 சைடை மல்டிப்ளை பண்றதுன்னு கிடையாது. ஸோ ஹாரிசான்டல் சைட் இன்டூ வெர்டிக்கல் சைட், ஞாபகம் இருக்கா? ஸோ ½ × பேஸ் இன்டூ ஹைட், சரியா? ஸோ இது பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எல்லா சைடுமே கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுப்போம், ஸோ இந்த சைடு கொடுத்துருக்காங்க, இந்த சைடு 3 சைடும் கொடுத்து ஹைட் பத்தி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா இந்த செகண்ட் ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் டெல் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ சைட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா √s × s - a × s - b × s - c, சரியா? வெளியில ஒரு s வரும், மறந்துடக்கூடாது. வெளியில மீன்ஸ் இந்த ரூட்குள்ள ஒரு s இன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும், அந்த s விட்டுறக்கூடாது, சரியா? ஸோ அந்த sங்கிறது என்ன அப்படின்னா ½ × a + b + c. ஸோ a b cங்கிறது இந்த ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ், சரியா? ஸோ sங்கிறது ½ × a + b + c. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஃபைண்ட் பண்ணிட்டு அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடைக்கும், சரியா? ஸோ எந்த மாதிரி ட்ரையாங்கிள்னாலும் இந்த 2 ஃபார்முலாவும் அப்ளிகபிள், புரியுதா? ஸோ பேஸ் ஹைட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, 3 சைடும் கொடுத்து ஹைட் பத்தி மென்ஷன் பண்ணல அப்படின்னா இந்த ஃபார்முலா, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னா எல்லா சைடுமே ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதுதான் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா சைடும் ஈக்குவலா இருந்ததுன்னா ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள், ஈக்யூ, ஓகேவா? ஈக்குவல் இக்யூ, சரியா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், சரியா? ஸோ இப்போ நான் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளோட ஒரு சைடு, அதாவது சைடை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இட் மீன்ஸ் எல்லா சைடுமே என்னதான் ஏக்கு தான் ஈக்குவலா இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ ஏயும் ஏ தான், பியும் ஏ தான், சியும் ஏ தான், கரெக்டா? ஸோ இந்த பிக்கு பதிலா ஏ, சிக்கு பதிலா ஏ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும், அதுதான் இந்த ஆன்சர், சரியா? நீங்க வெரிஃபை பண்ணணும்னாலும் பண்ணி பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் கால்குலேட் பண்ணும்போது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு எல்லாமே ஒரே தான், ஏ தான். ஸோ 3a/2 வரும். அகைன் அந்த எஸ்க்கு பதிலாக 3a/2 சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஏக்கு ஏ, பிக்கு ஏ, சிக்கு, ஏன்னா எல்லா சைடும் ஈக்குவல் தானே, சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆகும், ஸோ ஓகேவா? ஸோ இந்த ஜஸ்ட் நீங்கள் இந்த ரிசல்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க, சரியாப்பா? ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? √3/4 × a², சரியா? ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன ஏரியானாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ பெரிமீட்டர், ஏதாவது ஒரு லென்த் மெஷர் பண்ணுறது, சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த மாதிரி கேஸில் தான் என்ன வரும்? ஒன்லி மீட்டர் யூனிட்ஸ் அல்லது சென்டிமீட்டர் யூனிட்ஸ் மட்டும் வரும், கரெக்டாக? ஸோ ஏரியானாலே கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். ஸோ a² வரும், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஸோ இன்டூ √3/4 மறந்துடாதீங்க. ஸோ ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் ஃபார்முலான √3/4 × e². சப்போஸ் மறந்துட்டீங்கனாலும் கூட இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், கரெக்டாக? ஸோ √3/4 into a². ஸோ மேலே 3 கீழே 4, மேலே மட்டும் ரூட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, into a². அடுத்தது ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் ஆஃப் அன் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு. இது என்ன இன்சர்க்கிள், சர்க்கம் சர்க்கிள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இன்சர்க்கிள், சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னா என்ன? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் ஆஃப் அன் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். ஸோ ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் ஆஃப் அன் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள், சரியா? ஸோ இப்படி இதுதான் ஒரு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள்னா எல்லா சைடுமே ஈக்குவல், கரெக்டா? ஸோ ஒரு ஈக்குவலேட்டல்
ட்ரையாங்கிளுக்குள்ள நான் சர்க்கிளை நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க, இன்சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன, ஸ்டெப் ப்ராப்ளம்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, என்ஸ்கிரைப்ட் இன் அ ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள், எ சர்க்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் அ ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுப்பாங்க. இட் மீன்ஸ் இன்னனால என்ன, அந்த சர்க்கிளை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த சர்க்கிள் உள்ள இருந்துச்சு அப்படின்னா இன்சர்க்கிள், அந்த சர்க்கிள் வெளியில இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சர்க்கம் சர்க்கிள். சரியா? சர்க்கம் சர்க்கிள். புரியுதா இல்லையா? சோ அந்த சர்க்கிள்ங்கிறது உள்ள இருந்துச்சுன்னா இன்சர்க்கிள், அந்த சர்க்கிள் வெளியில இருந்துச்சு அப்படின்னா சர்க்கம் சர்க்கிள். இதுக்கு இன்னொரு நேம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் சொன்னால இன்ஸ்கிரைப்ட் இன் அ ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள், எ சர்க்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் அ ட்ரையாங்கிள், எ சர்க்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் அ ஸ்கொயர். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்கறாங்க. சரியா? இன்ஸ்கிரைப்ட்னால என்ன, இன்சர்க்கிள், அதாவது உள்ள இருக்கிறது, இன்னும் உள்ள. சர்க்கம் அப்படின்னா அந்த சர்க்கிள் வெளியில இருக்கும். இதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, என்ன மாதிரி எந்த ஃபார்முலா கேட்கறாங்க அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் த இன்சர்க்கிள். அதாவது இப்படி ஒரு சர்க்கிள் ஒரு ஈக்குலேட்டட் ட்ரையாங்கிளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதோட ரேடியஸ் ஃபார்முலா என்ன? ஓகேவா? அதே மாதிரி இப்படி ஒரு சர்க்கிள் ஒரு ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள சுத்தி இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம், சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோமா? சோ அப்படி இருந்ததுன்னா அதோட ரேடியஸ் என்ன அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? சோ இந்த ரெண்டுத்துல இருந்தே நமக்கு நான் ஆக்சுவலா இங்க இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸை விட இப்படி வரக்கூடிய சர்க்கிளோட ரேடியஸ் கண்டிப்பா அதிகமா இருக்கும். கரெக்டா? சோ இதுதான் கிரேட்டரா இருக்கும், இதோட ரேடியஸ் தான் கிரேட்டரா இருக்கும். கரெக்டா? பட் நான் ஒரே காயின் யூஸ் பண்ணி வரைஞ்சதுனால உங்களுக்கு சர்க்கிளோட ரேடியஸ் ஒரே மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலா அது எப்படி வரும் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளை சுத்தி உங்களுக்கு இந்த சர்க்கிள் வரும். கரெக்டா? சோ ட்ரையாங்கிள்ங்கிறது ஒண்ணுதான். சோ அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள சர்க்கிள் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரேடியஸ் சின்னதா இருக்கும். அதே ட்ரையாங்கிளுக்கு வெளியில ஒரு சர்க்கிளை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். சோ எப்பவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் தான் அதிகமா இருக்கும் கம்பேரிங் டு இன்சர்க்கிளோட ரேடியஸ். மறந்துடாதீங்க. சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இதை வெளியில சுத்தி நான் சர்க்கிள் வரைஞ்சேன்னா அதோட ரேடியஸ் ஆப்வியஸா கிரேட்டரா தான் இருக்கும். சோ இதே நேரம் நான் அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள நான் சர்க்கிள் வரைஞ்சேன்னா ஆப்வியஸா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் கம்மியா தான் இருக்கும். அதுதான் அங்க சொல்லியிருக்கோம். ஓகேவா? சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் ஆப்வியஸா கிரேட்டர் than இன் சர்க்கிள். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ ஃபார்முலா பாருங்க. இந்த லாஜிக்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம்ல யூஸ் ஆகும். ஃபார்முலா பாருங்களேன். ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் ஆஃப் an equilateral triangle of side A. சரியா? என்ன ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க, equilateral triangle. சோ ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள், அப்ப சர்க்கிள் எங்க வரும், இன் வரும், உள்ள வரும். கரெக்டா? அப்ப ஒரு ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்குள்ள நான் ஒரு சர்க்கிள் பிளேஸ் பண்றேன், அந்த இன்சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னு ஒரு क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், a/2√3. புரியுதா? சோ இதுல a என்ன அப்படின்னு கேட்கலாம். ஏங்கிறது என்ன, இந்த ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளோட சைடு. அப்ப இன்னொரு சைடுல என்னன்னு கேட்கலாம். இன்னொரு சைடு எல்லாமே என்னதான், a தான். ஏன்னா இது என்ன ட்ரையாங்கிள், ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள். புரியுதா? ஓகேவா? சோ ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் ஆஃப் an equilateral triangle அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈக்குலேட்டல்னு பாருங்க, அடுத்தது இன்சர்க்கிளா சர்க்கம் சர்க்கிளான்னு பாருங்க. இன்சர்க்கிளா இருந்துச்சுன்னா a/2√3. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, ரேடியஸ் ஆஃப் சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் an equilateral triangle. அதே ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் தான். ஆனா என்ன கேட்டிருக்காங்க, சர்க்கம் சர்க்கிள். சர்க்கம் சர்க்கிள்னா என்ன, ஒரு ட்ரையாங்கிளை சுத்தி நம்ம என்ன பண்றோம், சுத்தி நம்ம அந்த சர்க்கிளை போட்டோம் அப்படின்னா அதுதான் சர்க்கம் சர்க்கிள். புரியுதா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க பாருங்க, இந்த சர்க்கிள் ரொம்ப சின்னது, அதே இந்த ட்ரையாங்கிளை சுத்தி போட்டேன்னா அது சர்க்கம் சர்க்கிள்ங்கிறது ரொம்ப பெருசாகும். அப்ப இதோட ரேடியஸை விட இதோட ரேடியஸ் எனக்கு என்னவா இருக்கும், அதிகமா தான் இருக்கும். கரெக்டா? சோ அதாவது a/√3. கரெக்டா? சோ இதுதானே இதை விட அதிகமா இருக்கும். சோ கீழே டினாமினேட்டர்ல டேர்ம்ஸ் கூட கூட நம்மளோட இங்க இருக்கிற டேர்ம் என்னவாயிரும், ஆப்வியஸா கம்மி ஆயிரும். கரெக்டா? அப்ப இந்த ரேடியஸ் தான் கிரேட்டர் வேல்யூ கம்பேரிங் டு இன்சர்க்கிளோட ரேடியஸ். கரெக்டா? புரிஞ்சுதா? ஓகேவா? சோ இது a/2√3 இன்சர்க்கிளா இருந்துன்னா a/2√3, சர்க்கம் சர்க்கிளா இருந்துச்சுன்னா a/√3. ரெண்டுமே ஃபார் ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள். சரியா? அடுத்தது ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள். சோ இது என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள், சும்மா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள ஒரு இன்சர்க்கிள், அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் நான் பிளேஸ் பண்ண அப்படின்னா ஓகேவா, அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டெல்டா பை டெல்ங்கிறது என்ன ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் டெல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி. எஸ்ஸோட வேல்யூ என்ன 1/2 இன்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அதே ஃபார்முலா தான் எங்கேயும். புரியுதாப்பா? ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த இன்சர்க்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வேல்யூ கிடைச்சிரும். புரியுதா? ஸோ இந்த இன்சர்க்கிள் சர்க்கம் சர்க்கிள், அதாவது இன்ஸ்கிரைப்ட் சர்க்கம்ஸ்கிரைப்ட், இந்த டேர்ம்ஸ் உள்ள ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ நல்ல தெளிவாக அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா?
அடுத்தது பாருங்க சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இது ரிலேட்டடாகவும் ப்ராப்ளம் கேட்குறாங்க. இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் என்னன்னு பாருங்க. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், செகண்ட் ட்ரையாங்கிள், சரியா? இப்போ இது ரெண்டுமே நான் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்றேன். ஏன் அப்படின்னா டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் செட் டு பி சிமிலர் இஃப் என்ன கண்டிஷன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது இதோட ஆங்கிள், இதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ, ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். இப்படி இருந்தது அப்படின்னா அது ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். அது கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னா ஏபி ஈக்குவல் டு டிஇ, பிசி ஈக்குவல் டு இஎஃப், ஏசி ஈக்குவல் டு டிஎஃப். இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸும் இன் ரேஷியோ. புரியுதா? ஸோ ஈக்குவலா இருக்கணும்னு நான் சொல்லல. புரியுதா? ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் என்ன அப்படின்னா அதோட ஷேப் சேமா இருக்கு அப்படிங்கறதோட மீனிங் தான் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அப்போ ஆங்கிள் சேமா இருக்கும், அதே நேரம் சைட்ஸுங்கிறது ரேஷியோவா இருக்கும், ப்ரொபோர்ஷனா இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ 2/4 இருந்தது அப்படின்னா இன்னொன்னு என்னவா இருக்கும் அப்படின்னா 8/16 இருக்கலாம். ஸோ சம்திங் லைக் தட். புரியுதா? ஸோ இதோட வேல்யூ என்ன 1:2, இதோட வேல்யூ என்ன 1:2. ஒரே ரேஷியோல இருக்கும், அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? ஸோ இப்படி இருந்ததுன்னா அது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ முக்கியமான ரிசல்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா ratio of areas of two similar triangles is equal to the ratio of squares of their corresponding sides or altitudes. புரியுதா? இப்போ நான் மொதல் ட்ரையாங்கிளோட ஏரியாவை டெல்டா 1 எடுத்துக்கிறேன், ரெண்டாவது பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவை டெல்டா 2 எடுத்துக்கிறேன், சரியா? அதே நேரம் இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ஒரு சைடு A1, அதே கரஸ்பாண்டிங் சைடு ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன A2, கரெக்டா? அப்போ A1 ஸ்கொயர் பை A2 ஸ்கொயர் இது ரெண்டுமே ப்ரொபோர்ஷனா இருக்கும். இதுதான் மீனிங். புரியுதா? ஸோ ஏரியா ஆஃப் த டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் will be equal to ratio of squares of their corresponding sides and also equal to the squares of their corresponding altitudes. புரியுதா? அப்ப இந்த smallest triangleோட altitude h1 எடுத்துக்கிறேன், அப்போ அந்த biggest triangleோட altitude h2. அப்ப h1 square by h2 square. புரியுதா? இங்க ஸ்கொயர் வராதுப்பா, இந்த சைடுலயும் ஹைட்லயும் மட்டும் ஸ்கொயர் வரும். ஓகேவா? So area of the two similar triangles will be equal to a1 square by a2 square. அத corresponding sideோட ஸ்கொயர். ஏதாவது ஒரு சைடு ரேஷியோ அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு இதை வச்சு சால்வ் பண்ணிடலாம். அதே நேரம் அந்த altitudeோட ஸ்கொயர் ரேஷியோ எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஸோ இது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 1க்கு 2 டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம், சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சார் எல்லாமே நான் சால்வ் பண்ணி வச்சுட்டேன், சரியா? ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம சால்வ் பண்ணி டேரெக்டாக நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஈச் சைட் ஆஃப் அன் ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் இஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைடும் கொடுத்துட்டாங்க, கரெக்டாக? ஸோ ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் எல்லா சைடுமே ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அதோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் அன் ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியும்ல? ஸோ √3/4 × a ஸ்கொயர். ஸோ ஏயோட வேல்யூயும் தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், சிம்பிளான பேசிக்கான ப்ராப்ளம்ஸ். இதை ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ ஆன்சர் என்ன? அப்போ ஆப்ஷன் பி 16√3 cm². புரியுதா? அடுத்தது பாருங்க, செகண்ட் ப்ராப்ளம். தி பெரிமீட்டர் ஆஃப் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ புதுசா ஒரு டேர்ம் வந்திருக்கு, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், சரியா? இஸ் 14 cm. இட்ஸ் லேட்ரல் சைட் அண்ட் பேஸ் ஆர் இன் த ரேஷியோ 5:4. தி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளாம். ஸோ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா எனி டூ சைட்ஸ் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதுதான் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். புரியுதா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சைடுமே ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அது ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள், கரெக்டா? ஸோ ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். ஏதாவது ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்ததுன்னா அதான் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அது நமக்கு தேவையில்லை. பெரிமீட்டர் ஆஃப் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான், சரியா? ஸோ அதோட லேட்ரல் சைடு அண்ட் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. ஸோ அதோட பேஸ்ங்கிறது இருக்கு, அதே நேரம் லேட்ரல் சைடு ஆல்ரெடி ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு சைடுமே கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும். பேஸோட வேல்யூவை ரேஷியோல கொடுத்துருக்காங்க, சரியா? 5:4. ஸோ நான் அந்த லேட்ரல் சைடை 5x எடுத்துக்கிறேன். ரேஷியோ ப்ராப்ளம் வந்து எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும்ல? ஸோ 5x எடுத்துக்கிறேன், இந்த பேஸுங்கிறத 4x எடுத்துக்கிறேன். பட் ஏதோ ஒரு மல்டிபிள் தான் தெரியும், பட் எக்ஸுங்கிறது கண்டுபிடிச்சாதான் அப்சல்யூட்டான வேல்யூ எனக்கு கிடைக்கும். புரியுதா? ஓகேவா? ஸோ அடுத்தது பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சரியா? நான் இப்போ என்ன எழுதிட்டேன்? பேஸ் 4x எடுத்துக்கிறேன், இங்க 5x, இங்க 5x எடுத்துக்கிறேன். பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, ஸோ பெரிமீட்டருக்கு தனியாக ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னு கிடையாது. ஸோ பெரிமீட்டர் நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா இங்கிருந்து இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ், இங்கிருந்து இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ், இங்கிருந்து இங்க அந்த யூனிட் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா 4x
plus 5x plus 5x அதுதான் உங்களோட பெரிமீட்டர் கரெக்டா ஸோ 4x plus 5x plus 5x இப்போ எனக்கு என்ன வரும் 14x வருமா ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஐசோசஸ் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் 14x 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு இங்கே ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது 14x வருது ஸோ 14x ஈக்குவல் டு 14 ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும் 1ங்கிறது வந்துடும் சரியா அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ டைரக்டாக அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 5 into 1 5 5 4 கரெக்டா ஸோ இதுதான் சைட்ஸ் ஆஃப் அன் ஐசோசஸ் ட்ரையாங்கிள் ஸோ கண்டுபிடிச்சிட்டோமா ஓகேவா இப்போ எனக்கு எல்லா சைடுமே தெரிஞ்சிருச்சு இப்போ ப்ராப்ளம் ஈஸி ஆயிடுச்சா இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆல்ரெடி சொன்னேன் ஸோ ட்ரையாங்கிளோட பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா half BH ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் சைடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சப்போஸ் நான் அந்த தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஃபார்முலா மறந்துட்டு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஹைப்போட்னியூஸ் அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஹைப்போட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அந்த தியரம் கூட யூஸ் பண்ணி ஹெச்சை கண்டுபிடிச்சு அப்படி கூட பட் அது தலையை சுற்றி முக்க மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா ஸோ இந்த ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேவா ஈவன் சைடு தெரிஞ்சது அப்படின்னா டேரக்டாக அந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துரும் புரியுதா இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல சோ s ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் abcங்கிறது மூணு சைடு நமக்கு தெரியும் சோ 7 வரும் 7 இதல சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படினா abc மூணு சைடு வேல்யூ சோ டைரக்ட்டா சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படினா 2√21 ஆன்சர் வரும் ஓகேவா சோ நீங்க உட்கார்ந்து சால்வ் பண்ணுங்க அப்படியே காப்பி பண்ண கூடாது சரியா சோ நீங்க அப்படியே சால்வ் பண்ணி ஆன்சர்ல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுனா கமெண்ட் பண்ணலாம் சரியா சோ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் டி 2√21 cm2 சரியா அடுத்தது ப்ராப்ளம் பாருங்க third ப்ராப்ளம் பாருங்க the sides of a triangular board are 13 meter 14 meter 15 meter the cost of painting it at rupees 8.75 per meter square ஸோ இப்போதைக்கான காம்படிட்டிவ் எக்ஸாமோட ட்ரெண்ட் என்ன அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறது தான் சரியா அதாவது காஸ்ட் எவ்வளவு ஸோ ஏதாவது ஒரு ஷேப்பில் ஏதாவது ஒரு ஃபர்னிச்சரோ ஏதாவது சம்திங் ஒரு கிரவுண்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இல்லைனா ஒரு ஸ்கொயர் பார்க்கு இந்த மாதிரி சம்திங் கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஷேப் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொன்னேன் ஸோ பார்த்துட்டு அதோட ஏரியா கேல்குலேட் பண்ணிட்டு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு இவ்வளவு ரூபாயா அப்போ இத்தனை மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு அவ்வளோதான் புரியுதா இந்த மாடல் ப்ராப்ளம்லாம் அடிக்கடி கேட்குறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதுவும் மெயினாக டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குறாங்க சரியா ஸோ ஒரு ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள்ல மென்ஷன் பண்ணல ஸோ பார்க்கும்போதே தெரியுது ஆப்வியஸாக அது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கிடையாது ஏன்னா எல்லா சைடுமே வேற வேற தான் சும்மா ரேண்டமாக நீங்கள் போட்டுக்கோங்க 13 14 15 சரியா ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 8.75 மீட்டர் அப்போ மொத்தமாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு மொத்தமான என்ன மீனிங் அந்த ஹோல் ஏரியாவுக்கும் பெயிண்ட் பண்ணால் எவ்வளவு அப்போ அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அவ்வளவு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம் கரெக்டாக அப்போ ஸோ ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு மூணு சைடுமே நமக்கு தெரியும் சின் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணனும் நமக்கு இங்க 21 வந்திருக்கு சோ அத இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா 84 மீட்டர் ஸ்கொயர் வந்துரும் சரியா அப்ப இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன 84 மீட்டர் ஸ்கொயர் சரியா அப்ப 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 8.75 ரூபீஸ் ஆகுது அதாவது 8 ரூபீஸ் 75 பைசே ஆகுது அப்ப மொத்த ஏரியா அதாவது 84 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு ஆகும் 8.75 into 84 கரெக்ட்டா அப்ப 8.74 னா 8 3/4 தானே சோ 35/4 into 84 போட்டோம் அப்படினா 735 ரூபீஸ் வந்துரும் சோ ஆன்சர் இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் பி 735 புரியுதா சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி கேக்குறாங்க பாத்துக்கோங்க சரியா Fourth question பாருங்களேன் the area of a right angle triangle is 20 cm square and one of the sides containing the right angle is 4 cm the altitude on the hypotenuse சரியா so the RRB ல கேட்ட question சரியா so the area of a right angle triangle is 20 cm square கரெக்ட்டா அப்போ right angle triangle கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா ஒரு right angle triangle கொடுத்திருக்காங்க right angle triangle என்ன அதோட ஒரு angle 90 டிகிரியா இருக்கும் சரியா ஓகே வசதில நம்ம மொத்தமா மூணு பாத்துறோம் கரெக்ட்டா isosceles triangle பாத்துறோம் equilateral பாத்துறோம் right angle பாத்துறோம் கரெக்ட்டா சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்திருக்காங்க நான் del 1 ன்னு எடுத்துக்கிறேன் 20 cm square அப்படினு கொடுத்திருக்காங்க and one of the sides containing the right angle is 4 cm அதாவது நான் ஏதோ ஒரு சைடு இந்த ரைட் ஆங்கிள்ல கனெக்ட் பண்ணது இல்ல அதுல ஏதோ ஒரு சைடுங்கிறது 4 cm நான் அப்ப பேஸ்ங்கிறது நான் எடுத்துக்கிறேன் நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம் இல்ல இப்படி கூட எடுத்துக்கலாம் சரியா சோ இதுல இருந்து நான் என்ன கேட்டிருக்காங்க altitude on the hypotenuse கேட்டிருக்காங்க altitude on the hypotenuse என்னன்னு பாருங்க இது முக்கியமான ப்ராப்ளம் altitude on the hypotenuse அப்படிங்கிறது டிஃபரண்டான கான்செப்ட் சரியா அதாவது ஹைப்போட்னியூஸ்ல ஒரு அல்டிடியூட் நான் வரைஞ்சேன் அப்படின்னா அந்த அல்டிடியூட வேல்யூ என்ன அதான் கேட்டிருக்காங்க ஸோ அல்டிடியூட் என்ன பெர்பெண்டிகுலர் ஹைட் தான் அல்டிடியூட் ஸோ பெர்பெண்டிகுலர்னால என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ இதுவும் 90 டிகிரி இதுவும் 90 டிகிரி இப்படி ஒரு அல்டிடியூட நான் ஹைப்போட்னியூஸ்க்கு போட்டேன் அப்படின்னா அந்த அல்டிடியூடோட வேல்யூ என்ன ஓகேவா ஸோ அந்த அல்டிடியூடோட வேல்யூ என்ன இதுதான் கேட்டிருக்காங்க சரியா ஓகேவா சோ இங்க எனக்கு பேஸ் தெரியும் இங்க எனக்கு ஹைட் தெரியாது ஆனா எனக்கு ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும் சோ இதுல இருந்து நான் இந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணிடலாமா கரெக்ட்டா பேஸ்ங்கிறது 4 cm எடுத்துக்கிட்டேன் சோ half BH
கரெக்டா ஈக்குவல் டு 20. ஸோ இதுல இருந்து நான் என்ன கால்குலேட் பண்ணிடலாம், ஹெச்சோட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். 20 into 2 டிவைடட் பை பியோட வேல்யூ என்னப்பா 4. கரெக்டா. ஸோ இங்க எனக்கு என்ன வரும் 10 சென்டிமீட்டர். ஸோ ஹெச்சோட வேல்யூ என்ன 10 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருச்சு. கரெக்டா புரிஞ்சிருச்சா. ஸோ அடுத்தது எனக்கு என்ன பண்ணணும், இந்த அல்டிடியூட் ஆன் த ஹைப்போட்டனியூஸை கால்குலேட். ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, நான் லேபிளிங் பண்ணிக்கிறேன். ஸோ ஓ இது ஏ, இது பி, இது சி. ஸோ எனக்கு என்ன கால்குலேட் பண்ணணும், இந்த அல்டிடியூட கால்குலேட் பண்ணணும். சரியா, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம், அதாவது அல்டிடியூட் ஆன் த ஹைப்போட்டனியூஸ் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு தியரமை பேஸ் பண்ணி இருக்கு. அதாவது இப்படி நான் ஒரு ஹைப்போட்டனியூஸ்ல ஒரு அல்டிடியூட் வரைஞ்சேன் அப்படின்னா, ஸோ இதனால நான் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஒன்னா இருக்குமா. சரியா. ஸோ அதாவது இந்த ட்ரையாங்கிளை நான் அப்படி தனியா வரைகிறேன் பாருங்க. ஸோ இது ஏ, இது பி, இது ஓ. சரியா. இந்த சியில் தான் நம்மளோட இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டா. அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மீன்ஸ் இந்த 90 டிகிரி கொண்டிருக்கிற அந்த அல்டிடியூட். சரியா. ஸோ இந்த ட்ரையாங்கிளை நான் எப்படி, ஸோ இதோட ஏரியா என்ன, half into ஏபி into ஓசி. கரெக்டா. இதுதானே பேஸ். இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் என்ன, இந்த ஏபி. இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைட் என்ன, இந்த ஓசி. கரெக்டா. ஸோ இதோட ஏரியா அதாவது del 1 இதோட ஏரியா del 2 எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இதுதான் நம்மளோட லாஜிக். இதுதான் நம்மளோட அல்டிடியூட் ஆன் ஹைப்போட்டனியூஸ் தியரம். புரியுதா. ஸோ இந்த தியரம் யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த del 2 del 1 வேல்யூ என்ன, del 1 வேல்யூ 20ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா. which will be equal to del 2 சொல்லிட்டோம். ஸோ del 2 நான் என்ன, half into base into height. ஸோ பேஸோட வேல்யூ என்ன, ஏபி. ஹைட்டோட வேல்யூ என்ன, ஓசி. கரெக்டா. ஸோ 20 ஈக்குவல் டு half into ஏபியோட வேல்யூ என்ன, ஏபிங்கிறது என்ன, இந்த வேல்யூ. எனக்கு ஏபியோட வேல்யூ தெரியாது. கரெக்டா. அடுத்து ஓசி என்ன, ஓசிங்கிறது தான் நான் கண்டே பிடிக்கணும். அப்ப எனக்கு ரெண்டு வேல்யூ தெரியாம இருக்கு. இதுல இருந்து என்னத்தை நான் கண்டுபிடிப்பேன், ஓசி தான் நான் கண்டுபிடிக்கணும். ஏபிங்கிறது அப்ப நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருந்து நான் ஓசி ஏபியோட வேல்யூவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. கரெக்டா. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுக்கிறேன். சரியா. ஸோ இது ஏ, இது பி. கரெக்டா. இது ஓ. எனக்கு ஏபியோட வேல்யூ தான் எனக்கு வேணும். கரெக்டா. ஓபியோட வேல்யூ என்ன 4, ஹெச்சோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 10. கரெக்டா. இதுல இருந்து ஏபியோட வேல்யூ பித்தாகரஸ் தியரம் படி கண்டுபிடிக்கலாமா. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், அதாவது 100 பிளஸ் 16 116. கரெக்டா. இது நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஸோ 2 5 8 அகெயின் 2 2 9 அவ்வளவுதான். 29ங்கிறது பிரைம் நம்பர். அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ 2 into 2 into 29. ஸோ ஏபி ஓட வேல்யூ என்ன, அப்போ 2 into root 29 சென்டிமீட்டர். ஸோ ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. ஸோ del 1 ஈக்குவல் டு del 2. கரெக்டா. அதாவது 20 தான் இதோட வேல்யூ ஈக்குவல் டு half into ஏபி into ஓசி. இது ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல. ஸோ இதுல இருந்து 20 ஈக்குவல் டு 1/2 into ஏபியோட வேல்யூ என்ன, 2 root 29. கரெக்டா. ஸோ 2 root 29 into ஓசி தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஓசி ஈக்குவல் டு 20 into 2 divided by 2 root 29. So 2 cancel ஆயிருமா. So answer என்ன, 20 by root 29 centimeter. இதுதான் altitude. புரியுதா. ஸோ ஓசிங்கிறது தானே என்னோட அல்டிடியூட். ஸோ ஓசிங்கிறது தானே என்னோட அல்டிடியூட். அது அப்படியே நான் இப்படி மாத்திட்டு, ஸோ இந்த ட்ரையாங்கிளோட இதனால ஃபார்ம் ஆகிற ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். இந்த தியரமா மட்டும் மறந்துடாதீங்க, முக்கியமான ப்ராப்ளம். சரியா. ஸோ ஆப்ஷன் டி 20 root 29. சரியா. ஸோ முக்கியமான ப்ராப்ளம் ஆர்ஆர்பி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ ஆர்ஆர்பி 2006 பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. 5th question பாருங்க. The areas of two similar triangles are 12 cm square and 48 cm. என்ன சொல்லியிருக்காங்க, similar triangles mention பண்ணிட்டாங்க. So value என்ன, 12 cm square 48 cm square. If the height of the smaller one is 2.1 cm, then the corresponding height of the bigger one. ஈஸியான ப்ராப்ளம். கரெக்டா. நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த கான்செப்ட் படிச்சிட்டோம். கரெக்டா. ஸோ இது ஒரு ஸ்மாலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், இது ஒரு பிக்கர் ட்ரையாங்கிள். சரியா. ஆனால் ரெண்டுமே சிமிலர். ஏன், ஸோ இதோட மேபி இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைட்ஸும் இன் ப்ரொபோர்ஷனாக இருந்திருக்கும். கரெக்டா. நீங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அதோட ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா 12 cm ஸ்கொயர், பிக்கர் சைடோட ஏரியா 48 cm ஸ்கொயர். அதே நேரம் ஸ்மாலர் ஒன்னோட அல்டிடியூட் கொடுத்துருக்காங்க, ஹைட். கரெக்டா. 2.1 cm. இந்த பிக்கர் ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸா இருந்துச்சுன்னா ஒரு ரிசல்ட் சொன்னேன்ல. ஸோ ஏரியா ஆஃப் த ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் will be equal to the squares of
ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட்ஸ் கரெக்டாக அது del1 by del2 ஈக்குவல் டு h1 ஸ்கொயர் பை h2 ஸ்கொயர் ஸோ del1 நமக்கு கொடுத்துருக்காங்க del2 கொடுத்துருக்காங்க h1 ஸ்கொயரும் கொடுத்துருக்காங்க h2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்கிறாது ஸோ h2 ஈக்குவல் டு 4.2 சென்டிமீட்டர் அவ்வளோதான் சரியா ஸோ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி 4.2 சென்டிமீட்டர் சரியா இதை சால்வ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் ஈஸியான ப்ராப்ளம் தான் ஈஸியாக சால்வ் ஆயிரும் சரியா அடுத்தது பாருங்க what is the ratio of the areas of circles inscribed and circumscribed in an equilateral triangle சரியா சோ என்ன கேட்டிருக்காங்க சோ ஒரு சர்க்கிள் இன்ஸ்கிரைப்டா இருக்கும்போது என்ன ஏரியா 2 அதே சர்க்கிள் சர்க்கம்ஸ்கிரைப்டா இருக்கும்போது என்ன ஏரியா அதுதான் கேட்டிருக்காங்க கரெக்டா சோ இன்ஸ்கிரைப்டா என்ன சொன்னேன் அந்த சர்க்கிள் உள்ள இருந்துச்சுன்னா இன்ஸ்கிரைப்ட் அதே இது வெளியில இருந்துச்சுன்னா சர்க்கம்ஸ்கிரைப்ட் சரியா ஓகேவா சோ அது ரெண்டுத்தோட ஏரியாவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் சோ சர்க்கிள் ஓட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதோட ரேடியஸ் தெரிஞ்சாகணும் கரெக்டா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறேன் நான் இன்ஸ்கிரைப்ட் அதாவது இன் சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன் கரெக்டா ஒரு ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள்குள்ள சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் அதோட மீனிங் என்ன இன் சர்க்கிள் கரெக்டா சோ அதே நேரம் நான் அந்த ட்ரையாங்கிளை வெளியில அப்படின்னு ஒரு சர்க்கிள் வரைஞ்சேன் அப்படின்னா அது என்ன சர்க்கம் சர்க்கிள் சரியா அதுதான் நான் இங்க சின்னதா வரைஞ்சிருக்கிறேன் சோ ஆக்சுவலா அது எப்படி வந்திருக்கும் இந்த மாதிரி வந்திருக்கும் சுத்தி இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் வந்திருக்கும் சரியா சோ அது கண்டிப்பா நான் வரைஞ்சா தாறுமாறா வரும்னு சொல்லிட்டு தான் நான் அதை ட்ரை பண்ணாம இந்த மாதிரி சின்னதா வரைஞ்சிருக்கிறேன் சரியா சோ சின்னதா இருக்கிறது இன் சர்க்கிள் பெருசா இருக்கிறது சர்க்கம் சர்க்கிள் சோ சின்னதா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிங்க ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும்ல சோ ரேடியஸ் ஆஃப் இன் சர்க்கிளோட ஃபார்முலா என்ன இன் சர்க்கிளா இருந்துச்சுன்னா a/2√3 சர்க்கம் சர்க்கிளா இருந்தது அப்படின்னா a/√3 கரெக்டா இப்போ எனக்கு ரேடியஸ் தெரியும் சோ ஆப்வியஸா நான் என்ன பண்ணிக்கலாம் ரேஷியோ கால்குலேட் பண்ணிடலாம் ஏரியா ஆஃப் தி இன் சர்க்கிள் பை ஏரியா ஆஃப் தி சர்க்கம் சர்க்கிள் ஏரியா ஃபார்முலா என்ன பை r ஸ்கொயர் சோ பை இத நான் r1 எடுத்துக்கிறேன் சோ பை r1 ஸ்கொயர் இது r2 சோ பை r2 ஸ்கொயர் சரியா r ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க r2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க சால்வ் பண்ணீங்க அப்படினா 1/4 அது 1:4 வரும் சரியா இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னன்னு பாருங்களேன் சோ இதுதான் இன் சர்க்கிள் கரெக்ட்டா சோ இது நான் ரேடியஸ் ஆஃப் தி இன் சர்க்கிள நான் r ன்னு எடுத்துக்கிறேன் சரியா சோ இது r ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படினா சோ இந்த சைடு எனக்கு என்னதான் இருக்கும் r தான் இருக்கும் அதே நேரம் இந்த சைடு எனக்கு என்னதான் இருக்கும் r தான் இருக்கும் இதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சரியா சோ இது r ஆ இருந்துச்சு அப்படினா சோ அத நான் எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படினா அதுவும் r ஆ தான் இருக்கும் இதுவும் r ஆ தான் இருக்கும் இட் மீன்ஸ் சோ நான் இன் சர்க்கிளோட ரேடியஸ் நான் r ன்னு எடுத்துக்கிறேன் அப்ப சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் என்னவா இருக்கும்பா 2r தான் இருக்கும் கரெக்ட்டா சோ இதுதான் சென்டர் அப்ப இதுதானே சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் அதாவது 2r புரியுதா அப்ப இன் சர்க்கிளோட ரேடியஸ் r சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் 2r இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இன் சர்க்கிளோட ரேடியஸ் எப்பவுமே சின்னதா இருக்கும் சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் எப்பவுமே பெருசா இருக்கும் சரியா சோ r 2r இப்போ ஈஸி ஆயிடுச்சா பை r ஸ்கொயர் இதோட வேல்யூ என்ன பை * 2r the whole square அதாவது 4r ஸ்கொயர் இதோட ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படினா டைரக்ட்டா ஆன்சர் வந்துரும் புரியுதா சோ ஃபார்முலால சால்வ் பண்ணாம இப்படி ஷார்ட்கட்டா கூட சால்வ் பண்ணிக்கலாம் அத மறந்துற கூடாது சரியா ஓகே அந்த லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க சில பிக்கஸ்ட் ப்ராப்ளம்ஸ்ல இந்த லாஜிக் ஹெல்ப் பண்ணும் ஓகேவா அடுத்த क्वेश्चन பாருங்க The area of a circle inscribed in an equilateral triangle is 462 cm square. The perimeter of this triangle is சரியா சோ क्वेश्चन பார்த்தோம் என்னலாமோ கேட்டிருக்காங்க அப்படி நினைக்க கூடாது பொறுமையா பாருங்க ஈஸியா தெரிஞ்சிரும் சோ என்ன சொல்லி இருக்காங்க ஒரு சர்க்கிளை ஒரு equilateral triangle குள்ள இன்ஸ்கிரைப் பண்ணி இருக்காங்க அந்த ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் equilateral triangle is அப்ப எதோட ஏரியா கொடுத்திருக்காங்க எதோட ஏரியா கொடுத்திருக்காங்க அந்த இன்ஸ்கிரைப்ட் பண்ண அந்த சர்க்கிளோட ஏரியா கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா அகைன் வாசிச்சு பாருங்க the area of a circle inscribed in an equilateral triangle is 462 cm square அப்போ நான் இன் சர்க்கிளோட ரேடியஸ் ஏரியாவை கொடுத்திருக்காங்க சரியா அப்ப இதோட டயகிராம் எப்படி வரும் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு அதுக்குள்ள நான் இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு சர்க்கிளை சரியா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் அந்த சர்க்கிளோட ஏரியா தான் 462 புரியுதா ஓகேவா சோ அந்த சர்க்கிளோட ஏரியா 462 சோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்ன பை r ஸ்கொயர் கரெக்ட்டா இதுல இருந்து r கண்டுபிடிச்சிடலாமா ஓகேவா r கண்டுபிடிச்சிடலாமா இப்ப பாருங்களேன் இப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னு பாருங்களேன் சோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் கொடுத்ததுல இருந்து நான் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டேன் சோ இவ்வளவு r அப்படினா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸா சொன்ன மாதிரி அகைன் இதுவும் r ஆ தான் இருக்கும் ஓகேவா மேபி என்னோட டயகிராம் கொஞ்சம் முன்னபின்ன இருக்கும் அவ்வளவுதான் பட் ஆக்சுவலா உள்ள இன்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படினா சோ இதுவும் r அப்படினா சோ மீதி இருக்கிறது r ஆ தான் இருக்கும் கீழ இருக்கிறது r ஆ தான் இருக்கும் கரெக்ட்டா இல்லையா சோ இதுவும் நமக்கு r தான் ஓகேவா அப்போ இந்த ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன r + r + r 3r கரெக்ட்டா அப்ப இதுதான் அந்த ட்ரையாங்கிளோட ஆல்டிட்யூட் அல்லது ஹைட் சோ 3r கால்குலேட் பண்ணோம் அப்படினா அந்த ட்ரையாங்கிளோட ஹைட் எனக்கு கிடைச்சிரும் சோ 3 * 7√3 னா 21√3 cm புரியுதா இல்லையா ஓகேவா சோ இப்போ எனக்கு என்னலாம் தெரிஞ்சிருச்சு இந்த ட்ரையாங்கிளை நான் அப்படி சின்னதா வரைஞ்சு வச்சிருக்கேன் சோ இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சோ எல்லா சைடுமே என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் சோ நான் a ன்னு எடுத்துக்கிறேன் a எல்லாமே
ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு சைடு ஓசி மட்டும் எனக்கு என்ன வந்திருக்கும், a/2 வந்திருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக ஈக்குவலாக பிரியும். கரெக்டாக ஸோ இது a/2 இது a/2. கரெக்டாக ஸோ அதனால ஹைட்டுங்கிறது எனக்கு என்ன 21√3. நான் அங்கே ஹெச்னு எடுத்துருக்கிறேன், அதாவது வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 21√3. கரெக்டாக இப்போ நான் அதை தனியாக நான் வரைஞ்சிருக்கிறேன். ஓகேவா ஸோ இது a/2 இது ஹெச் இது ஏ. ஓகேவா புரிஞ்சுதா இல்லையா? ஓகேவா ஸோ எனக்கு என்ன டார்கெட் இப்போ, எனக்கு ஏ கண்டுபிடிக்கணும். ஏன் ஏ கண்டுபிடிக்கணும்ப்பா, ஏன் ஏ கண்டுபிடிக்கணும்? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்ன ஆல்ரெடி சொன்னல, இங்கே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணணும். அதாவது ஏ அடுத்தது ஏ அடுத்தது ஏ. ஸோ a+a+e எனக்கு பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன, 3a தான் பெரிமீட்டரோட ஃபார்முலா ஃபார் திஸ் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். கரெக்டாக அப்போ எனக்கு ஏ தெரிஞ்சாதான் அதில் சப்ஸ்டிட் பண்ண முடியும். பட் எனக்கு ஏ தெரியல, ஹெச் மட்டும் தான் தெரியுது. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ஸோ அதை தனியாக எடுத்து அதை பித்தாகரஸ் தியரம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ ஏட வேல்யூ என்ன 42 சென்டிமீட்டர். ஜஸ்ட் பித்தாகரஸ் தியரம் தான், அவ்வளோதான். சரியா ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. ஹெச்சோட வேல்யூ தெரியும், மீதி இருக்கிறது ஏயோட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன, a+a+a 3a. ஸோ ஏ தெரியும் அப்படின்னா டைரெக்டாக போட்டால் ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். சரியா ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி 126 சென்டிமீட்டர். சரியா அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? ப்ராப்ளம் நம்பர் 8. The area of the largest triangle that can be inscribed in a semicircle of radius r centimeter. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, இங்கேயும் பாருங்க இன்ஸ்கிரைப்டா சர்க்கம்ஸ்கிரைப்டான்னு பாருங்க, இன்ஸ்கிரைப்டு. சரியா அதே நேரம் என்ன எதில் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிளை ஒரு செமிசர்க்கிள்குள்ள இன்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா தி ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் அ செமிசர்க்கிள். ஸோ ஒரு செமிசர்க்கிள்குள்ள, ஸோ இது சர்க்கிள், ஸோ ஒரு செமிசர்க்கிள்னா எனக்கு என்ன வரும், இவ்வளோ தானே எனக்கு வரும். ஸோ அதில் நான் எவ்வளவு லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபிக்ஸ் பண்ண முடியும், அது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவா இருக்கும், இதுதான் கொஸ்டின். சரியா புரியுதா இல்லையா? ஓகேவா ஸோ அந்த செமிசர்க்கிளோட ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த செமிசர்க்கிளோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆறா இருந்துச்சுன்னா மீதி இருக்கிறது எனக்கு என்னவா இருக்கும், ஆறா தானே இருக்கும். அதே ரேடியஸ் தானே இங்கேயும் வரும். ஸோ இதுவும் ஆர். கரெக்டாக அதே நேரம் அதே ரேடியஸ் தான் இங்கேயும் வரும். ஸோ இதுவும் ஆர், அதுதான் இங்கே வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இது ஆர் இது ஆர் இது ஆர், அந்த ஹைட்டும் ஆர். கரெக்டா ஓகேவா ஸோ இந்த டயக்ராம் நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, ½ இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். ஸோ பேஸோட வேல்யூ என்ன 2r, ஹைட்டோட வேல்யூ என்ன r. டேரக்டாக சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா r² வந்துடும், அவ்வளோதான். ஸோ ஆரோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். புரியுதாப்பா? ஸோ ஒன்றுமே இல்லை, எந்த ஷேப்குள்ளே எதை இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்கிரைப்டுன்னு சொல்ல உடனே சர்க்கிளை தான் உள்ளே போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. சரியா இதில் என்ன இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு செமி சர்க்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிளை இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதோட ஏரியாவை கேட்டிருக்காங்க. சரியாப்பா? ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A circle is inscribed in a square. An equilateral triangle of side 4√3 is inscribed in that circle. The length of the diagonal of the square is. சரியா ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். சரியா ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. A circle is inscribed in a square. ஸோ ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்கொயருக்குள்ள இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்க்கிளை ஒரு ஸ்கொயருக்குள்ள இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா அடுத்தது an equilateral triangle of side 4√3 is inscribed in that circle. அந்த சர்க்கிள்குள்ள ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதோட சைடும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 4√3. சரியா இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the length of the diagonal of the square. இந்த ஸ்கொயரோட diagonal வேல்யூ என்ன, இதுதான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்க கூடாது, நமக்கு தெரிஞ்சதுல இருந்து ஆரம்பிக்கலாம். சரியா ஸோ உள்ள இருந்து ஆரம்பிங்க. உள்ள என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிளை இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கரெக்டா கரெக்டா இல்லையா? ஓகேவா அப்போ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஆஃப் த இது ரேடியஸ் ஆஃப் த இன்சர்க்கிளா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கம் சர்க்கிளா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. சரியா ஸோ ஒரு சர்க்கிள்குள்ள நமக்கு ட்ரையாங்கிள் இருக்கு. இதோ இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், ஒரு ட்ரையாங்கிளை சுத்தி சர்க்கிள் இருக்கு. அப்போ இது என்ன, சர்க்கம் சர்க்கிளா இன் சர்க்கிளா? சர்க்கம் சர்க்கிள். கரெக்டா சர்க்கிள் இன்ல இருந்ததுன்னா இன் சர்க்கிள், சர்க்கிள் வெளியில இருந்ததுன்னா சர்க்கம் சர்க்கிள். கரெக்டா அப்ப ரேடியஸ் ஆஃப் த சர்க்கம் சர்க்கிள் ஃபார்முலா தெரியும்ல எனக்கு. ஸோ a/√3 அதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கம் சர்க்கிள். ஸோ இந்த ஆறுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன, a/√3. ஏங்கிறது என்ன, இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைடும். கரெக்டா ஸோ ஆரோட வேல்யூ ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரை இதில் யூஸ் பண்ணி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். கரெக்டா அப்போ எனக்கு இப்போ என்னப்பா தெரிஞ்சிருச்சு, இந்த சர்க்கிள்
சர்க்கிளோட ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு கரெக்டா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ இது தெரிஞ்சிருச்சு ஆர் தெரிஞ்சிருச்சு கரெக்டா அப்போ இப்போ ஸ்கொயர்ல இருந்து பாருங்க ஸோ இதுவும் ஆறு அப்போ மீதி இருக்கிறது எனக்கு என்னதான் வரும் ஆறு தானே வரும் சென்டர்ல இருந்து நான் இங்கே ஆர் போட்டேன் அப்படின்னா கீழே எனக்கு ஆறு தான் வரும் கரெக்டா அதாவது மொத்தமா நான் என்ன சொல்லலாம் அந்த சைடுங்கிறது ஒரு சைடுங்கிறது என்ன 2r ஸோ ஸ்கொயருக்கு எல்லா சைடுமே ஈக்குவலா தானே இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு சைடு கால்குலேட் பண்ணா போதும்ல சைடோட ஃபார்முலா என்ன வந்துருச்சு எனக்கு 2r வந்துருச்சு புரியுதா இல்லையா ஓகேவா ஸோ ஆரோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ சைட் ஆஃப் ஸ்கொயரோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் 8 சென்டிமீட்டர் புரியுதா ஆனால் என்ன ப்ராப்ளம் முடியல ப்ராப்ளம்ல என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா லென்த் ஆஃப் த டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த எல்லா சைடோட வேல்யூ தான் 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன கண்டுபிடிக்கணும் இந்த டயகனலோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் ஸோ எனக்கு இதுவும் 8 இதுவும் 8 நான் பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா ஸோ டி ஸ்கொயர் டி தானே எனக்கு கண்டுபிடிக்கணும் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் ஸோ 8 ஸ்கொயர்னா 64 பிளஸ் 64 அதாவது 2 இன்ட்டு 64 ஸோ ரூட் எடுத்தோம் அப்படின்னா 8 இன்ட்டு ரூட் 2 சென்டிமீட்டர் இதுதான் டயகனலோட வேல்யூ புரியுதா ஆன்சர் இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் சி 8 ரூட் 2 சென்டிமீட்டர் சரியா அடுத்த क्वेश्चन பாருங்க the sides of a triangle are 6 cm 11 cm and 15 cm what is the radius of the incircle of the triangle சரியா இதுல என்ன கேட்டிருக்காங்க ஒரு ட்ரையாங்கிளோட சைடு கொடுத்திருக்காங்க ஆப்வியஸா இது என்ன ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கிடையாது கரெக்ட்டா சைடு வேற வேற இருக்கு radius of the incircle of the triangle அந்த ட்ரையாங்கிள்குள்ள இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் புரியுதா இதுல ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மென்ஷன் பண்ணல அதையும் தெரிஞ்சுக்கோங்க அது என்ன கேட்டிருக்காங்க ரேடியஸ் ஆஃப் த இன்சர்க்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஸோ அந்த ட்ரையாங்கிள்குள்ள இருக்கிற இன்சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாமா ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இதுல நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அந்த a/√3 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அதை மறந்துடாதீங்க அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ இதுல நீங்க என்னதான் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளோட ரேடியஸ் அதுதான் நீங்க பார்க்கணும் புரியுதா ஒரு ட்ரையாங்கிளோட ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் ஃபார்முலா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் சரியா இதுல ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுக்கல சரியா சோ அதுக்கு ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல லாஸ்டா ஒரு ஃபார்முலா del by s கரெக்ட்டா டெல்லோட ஃபார்முலா நமக்கு தெரியும் s ஓட ஃபார்முலா மூணு சைடுமே கொடுத்துருக்காங்களா ஸோ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ டெல்லும் கால்குலேட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ வரும் அதுதானே கேட்டிருக்காங்க ரேடியஸ் ஆஃப் த இன்சர்க்கிள் உள்ள சர்க்கிளோட ரேடியஸ் சரியா 5√2/4 சென்டிமீட்டர் அவ்வளோதான் புரியுதா ஓகேவா புரிஞ்சுச்சா லாஸ்டா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே தான் ட்ரையாங்கிள் முக்கியமாக அடிக்கடி கேட்குறியா இதில் அடிஷ்னலாக ஏதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் ஆப்வியஸாக போடலாம் இல்லைனா தனியாக கூட நம்ம டீல் பண்ணிக்கலாமோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரியா ஸோ ப்ராக்டிஸ்க்கு ஒரு 5 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றத்தையும் டீட்டெயிலாக நீட்டாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் எல்லாமே ஈஸி தான் ஸோ நம்ம இதுவரை நம்ம பார்த்த மாடலில் இருந்து தான் ஒரு சாம்பிளாக 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறேன் இதில் டிஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதே நேரம் செகண்ட் கொஸ்டின் ஏரியா ஆஃப் த கொடுத்துருக்காங்க சைடு கேட்டிருக்காங்க அடுத்தது சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் கொஸ்டின் என்ன ஸோ சைடு ஸ்கொயருக்கும் ட்ரையாங்கிளுக்கும் சம்திங் ரேஷியோ என்னன்னு பார்த்துக்கோங்க ஏரியா ரெண்டுத்தோட ஏரியாவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க ஸ்கொயரோட ஏரியா என்ன ஏ ஸ்கொயர் அதே நேரம் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன ஹாஃப் பிஹெச் சரியா ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி என்ன வருது அப்படிங்கிறத பாருங்க சரியா ஓகேவா ஸோ ஈச் சைட் ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க கரெக்டா ஸோ சைடு கொடுத்துருக்காங்க ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன சர்க்கம் சர்க்கிளா இன் சர்க்கிளான்னு பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருதுங்கிறத பாருங்க சரியா ஸோ அவ்வளோதான் சரியா ஸோ ஃபோர்த் ப்ராப்ளமில் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் பிஹெச் யூஸ் பண்ணணும்னு இல்லை ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தானே கொடுத்துருக்காங்க அதுக்கு செப்பரேட்டாக ஃபார்முலா இருக்குல்ல √3/4a² அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா மறந்துடாதீங்க சரியா அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க இதை டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் லைக்ஸ் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சரியா ஸோ மறக்காம நம்ம சேனல் ஈஸி அபை அண்ட் ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ